நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்மளோட மொபைலை ரொம்ப எளிமையா எப்படி நம்மளோட பிசில அல்லது லேப்டாப்ல மிரரிங் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணிக்கிறீங்க. நம்மளோட புதிய அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க நம்முடைய வீடியோக்குள்ள போகும். நம்ம பிசியில் முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா செட்டிங்ஸ் பேஜுக்கு நம்ம போகணும். உதாரணமாக நம்மளுடைய செட்டிங் பேஜில் உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சிஸ்டம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சிஸ்டம் ஆப்ஷனில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொஜெக்டிங் டு பிசி திஸ் பிசி அப்படின்ற அந்த ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதில் அவைலபிள் எவ்ரிவேர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஆல்வேஸ் ஆஃப் அப்படிங்கிறதுல இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அவைலபிள் எவ்ரிவேர் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்க மொபைலை ஆன் பண்ணிக்கிறீங்க. அதில் செட்டிங்ஸ் உள்ள போய்க்கிறீங்க. செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். சாம்சங் மொபைலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மோர் நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மற்ற எம்ஐ போன்ற மற்ற மொபைல்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மோர் ஆப்ஷன் உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா வயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உள்ள வயர்லெஸ் டிஸ்பிளே ஆன்ல இருக்கும். அதாவது என்னோட அந்த பிசியோட நேம் இப்போ இதில் காட்டுது. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்டிங் காட்டும். அப்போ அதே டைம்ல நம்மளோட சிஸ்டத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கும். எஸ் ஆர் நோ, அதை எஸ் கொடுத்துருங்க. இப்போ மிரரிங் ஆகும். நம்மளுடைய அந்த மொபைல் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க மேட்ரு. இதுக்கு எந்த சாஃப்ட்வேரும் கிடையாது, எந்த அப்ளிகேஷனும் தேவையில்லை, எந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்ட்வேரும் நமக்கு தேவை இருக்காது. ஈஸியான முறையில் நம்மளோட மொபைலை மிரரிங் பண்ணிக்கிற முடியும். இந்த மெத்தடில் மிகவும் இலகுவாக நம்மளோட மொபைலை மிரரிங் செய்யலாம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் பதிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி.